ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். நிம்மதி வேணுமா? இந்த 4 குணங்கள் கண்டிப்பா வேணும். இந்த 4 குணம் இல்லாம நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல நீங்க எங்க தான் போய் தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் நிம்மதிங்கிறது ஒண்ணும் வரவே செய்யாது. வாழ்க்கையில எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்மள மதிக்கணும். நம்ம கஷ்டத்துல யாராச்சும் நம்ம கைய பிடிச்சு தூக்கி விட மாட்டாங்களா? அப்படின்னு நம்ம நெனப்போம். ஆனா, ஒரு நாள் தான் நமக்கு புரியும். எவனும் தூக்கி விட வரமாட்டான். நம்ம வாழ்க்கைய மாற்ற எவனும் வரமாட்டான். நம்ம கைய நம்ம தான் தூக்கி நம்மளே எந்திக்கணும் அப்படின்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்ல வந்திருக்கேன். நிம்மதிக்கு இதான் ஒரே வழி. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாவே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா, லைக்கையும், ஷேரையும் பண்ணி விட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உள்ள வாங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரியா? நோ எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதையுமே எதிர்பார்க்காதீங்கப்பா. நம்ம அதிகமா காயப்படுறதுக்கு காரணம் நம்மளோட எதிரிகள்லாம் கிடையாது. நம்ம அதிகமா எதிர்பார்க்குறது தான். நம்ம ஒருத்தருக்கு உயிரா இருப்போம். அவங்களுக்காக நம்மளோட தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக அழுவோம். அவங்க தான் நம்ம உயிரு, அவங்க தான் நம்ம உலகம்ன்ட்டே இருப்போம். ஆனா, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அத அசால்ட்டா நம்மள வந்து கடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்பந்தான் நம்ம மரமண்டைக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மள மாதிரியே எல்லாரும் கிடையாது. ஸோ அன்பு வைங்க. ஆனா, உங்க உயிரையே ஒருத்தர்கிட்ட தூக்கிட்டு போய் வைக்காதீங்க. எதிர்பார்ப்பு குறைஞ்சா ஏமாற்றமும் குறையும். ஏமாற்றம் குறைஞ்சா தன்ன பாட்டுல நிம்மதி வரும். நம்ம என்ன பண்றது? இருக்க எல்லாத்தையும் என் உலகமே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சி கூத்தாடிட்டு கிடப்போம். அந்த கெஞ்சி கூத்தாடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு, அவங்கள் தேவை அவ்வளோதான். அதுக்காக அவங்க எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. 2வது பாயிண்ட்டு, தனியா நிக்க கற்றுக்கொள்ளும் குணம். வாழ்க்கையில ஒரு கட்டத்தில தனியா நிக்க வேண்டிய நேரம் வரும். அப்ப யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஃபோன்ல பேலன்ஸ்லாம் இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும், ஏன் சார்ஜ் கூட இருக்கும். ஆனா யாருமே நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நெனைப்போம், ச்சே ஃபோன எடுத்து நமக்காக அட்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லலாமே, ஏதாவது ஒரு ஆறுதலா 2 வார்த்தை பேசலாமே நெனைப்போம். பட் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே இருக்காது. நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ, நம்ம தனிமைய கண்டு பயப்படக்கூடாது. தனியா இருக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாறுவாங்க. ஆனா, அந்த ஸ்ட்ரென்த் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வழியா ஆயிருவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த எப்படி சொல்றது? இதையெல்லாம் தாண்டி வந்தா தான் நிம்மதி கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டுருப்போம். இந்த ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு நம்ம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். ஆனா, அந்த ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? "அவளுக்கு ஆட்டிட்யூட் கூடிருச்சு. அவளுக்கு திமிரு கூடிருச்சு" அப்படின்னுவாங்க. திமிரும் இல்ல, ஆட்டிட்யூடும் ஒரு கழுதையும் இல்லங்க. அதாவது பட்டு, 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 பட்டு மரத்து போனா மட்டும் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து தனியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எவனோட துணையும் வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துட்டாலே ஸ்ட்ரென்த் வந்து சூப்பரா வந்துரும். ஒருத்தர் இல்லன்னா வாழ்க்கையில வாழவே முடியாதுன்னு நெனச்சோன்னா, எப்போதும் உடைஞ்சிட்டே தான் இருக்கும். நீ இருந்தாலும் இல்லாட்டாலும், நீ என் கூட பேசினாலும் பேசாட்டாலும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கணும். ஆனா நான் இருக்கேன், அது போதும்னு நெனைக்கிற மனசு ஒரு நாளும் தோக்காது. அதுதாங்க நம்ம மனசு. நம்மள நாமளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். நான் அப்படி உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணலையா? இருக்கவே இருக்கு நம்ம வீடியோக்குள்ள வாங்க. இருக்கு எல்லா வகையான மோட்டிவேஷன் நான் அள்ளி தொளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு நான் இருக்கேன்ப்பா. அது போதும் அப்படின்னு நீங்க நெனச்சு பாருங்க. நமக்கு நிம்மதி தன்ன பாட்டுல வரும். நம்ம அடுத்தவங்க நமக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு நீங்க என்னைக்கு நெனைக்கிறீங்களோ, அப்போ அவங்க எப்படியும் ஆறுதல் சொல்ல வரமாட்டாங்க. ஸோ எதிர்பார்த்து, எதிர்பார்த்து நம்ம தான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரக்கூடாதுன்னா, இதுதான் பெஸ்ட் வழி. 3வது வாயை கட்டுப்படுத்தும் குணம். இதுதானே நம்மட்ட இல்ல அப்படின்னு நெனைப்போம். ஏன்னா லேடீஸான எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம். பல பிரச்சனைக்கு காரணம் நம்ம கோவத்துல பேசுற வார்த்தைகள் தான். சொல்லுவாங்க தெரியுமா? "ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, கத்தியால அறுத்த காயம் கூட ஆறிரும். ஆனா, ஒரு வார்த்தை காயம் ஆறுறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும். அவங்க மனசுல அது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க தெரியுமா? "நீ 2 அடி அடிச்சிருந்தா கூட நான் அப்பவே மறந்துருப்பேன்டா. ஆனா, நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாத்தியா? அத மறக்கவே என்னால முடியாது" அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, அசால்ட்டா ஒரு வார்த்தைய நம்ம வந்து கோவத்துல பேசிருவோம். அந்த அசால்ட்டான வார்த்தை அவங்கள வந்து அவ்ளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்தும். ஸோ, கோபம் வந்த உடனே பேசுறவங்க, பிறகு அமைதியாயி அழுவாங்க. அமைதியா இருக்கிறவங்க தான் பிறகு நிம்மதியா தூங்குவாங்க. ஸோ, இப்ப நமக்கு கோவம் வேணுமா? அமைதி வேணுமா? நாம தான் சூஸ் பண்ணணும். நம்ம அமைதியாவே இருந்துட்டு போயிருவோம். நம்ம வாய நம்ம கட்டுப்படுத்திருவோம். ஒவ்வொரு சண்டைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. சில நேரம் அமைதி தான் பெரிய பதில். என்னுடைய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ரொம்ப யார்ட்டயுமே கத்தி பேசாதீங்க. ஏன்னா, நமக்கும் ஒரு வயசுக்கு மேல கத்தி கத்தி பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு ப்ரெஷர் கூடிருது, இல்ல குறைஞ்சிருது. நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே கம்மியாயிருது. எதித்தாப்புல இந்த அமைதியா நம்ம பேச்ச வாங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஒழுங்கா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள அவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்கவே மாட்டாங்க. இப்படி மதிக்காத ஆளுக்காகவா நம்மளோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புரியும். ஸோ, சில நேரம் அமைதியா இருக்கிறது ரொம்ப, ரொம்ப பெரிய பதில் அவங்களுக்கு. உங்கள புரிஞ்சுக்காதவங்க கிட்ட சாரி அது அவங்கள புரிஞ்சுக்காதவங்க கிட்ட விளக்கம் குடுத்து உங்கள நீங்களே காயப்படுத்தாதீங்க. புரிஞ்சுக்கலையா கழுத போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருங்க. சரியா? 4 மதிக்கும் குணம். இந்த உலகம்
நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்களோ, அப்படித்தான் உங்கள பார்க்கும். நீங்களே உங்கள மதிக்கலன்னா, யாருமே உங்கள மதிக்க மாட்டாங்க. எல்லாருக்காகவும் ஓடி, ஓடி, ஓடி கடைசில உங்கள நீங்களே மறந்துறாதீங்கம்மா. ஏன்னா, நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க உங்களுக்கு மதிப்பு குடுத்தீங்கன்னா, உலகம் உங்களுக்கும் மதிப்பு குடுக்கும். ஆள் பாதி, ஆடை பாதி, சொல் பாதி, செயல் பாதி அப்படிங்கிற மாரி, நீங்க சொல்றதுல, நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். நம்மள நாமளே மதிக்காம இருந்தோம்னா, கண்டிப்பா மத்தவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்காக ஓடி, ஓடி உழைக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன்னா, உங்களுக்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்த சேர்த்து வைங்க. ஏன்னா, எல்லாத்தையும் குடுத்துட்டு கடைசியா நமக்கு யாருமே வரலன்னு நிப்போம் பார்த்தீங்களா? அப்பந்தான் தெரியும். நான்லாம் அப்படி இருந்திருக்கிறேன். என்னை நம்பி இருக்கிறவங்கள நான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்காக எல்லாமே செஞ்சேன். வளர்ந்து அவங்க ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம், அத அப்படியே அவங்க மறந்துருவாங்க. மறந்துட்டு, "என்னத்த செஞ்சுட்ட நீ?" அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப தெரியும். ச்சே! உனக்காகவா நான் இவ்ளோ தூரம் ஓடி, ஓடி நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்காக நம்ம எல்லாமே செஞ்சோம். பட் நமக்கு செய்றதுக்கு நமக்கு தெம்பு இல்லாம போயிருது. இந்த தெம்புக்காக சரி நம்ம அவங்கட்ட போய் நம்ம கேட்டோன்னா, அவங்க அத கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்புறம் தான் புரியும். நம்ம அப்பவே ஒழுங்கா இருந்திருந்தா, இப்ப நம்ம புருஷனுக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அழகா சமைச்சு போடவோ, நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ணவோ நம்மளால முடியும். இப்ப அது கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிக்கி. ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம தான் வீக்கா இருக்கோம். ஸோ, ஒரு நாள் நீங்க உங்கள மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை முழுக்க மாறும், நிம்மதி வரும். வாழ்க்கை நம்மள பலமுறை உடைக்கும். சில மனிதர்கள் நம்மள ஏமாத்துவாங்க. சில உறவுகள் நம்மள அழ வைக்கும். ஆனா, உடைஞ்ச பிறகு யார் எந்திரிச்சு நிக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான ஸ்ட்ராங் மனிதர்கள். உடைச்சிருவான். சுக்கு நூறா நம்மள உடைச்சிருவானுங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து எந்திப்போம் பாருங்க. அந்த எந்திக்கும்போது வர்ற ஸ்ட்ராங் எவனாலயும் குடுக்க முடியாது. ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நம்மள பின்னாடி தேடி வருவாங்க. அது நம்ம சொந்த பந்தமோ, கூட பொறந்தவங்களோ, பெத்தவங்களோ, பக்கத்துல இருக்கவங்களோ, நெருங்குனவங்களோ யாரா இருக்கட்டுமே. எந்திரிச்சதுக்கு அப்புறம் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப நம்ம சொல்லணும், "நீ இருப்படா இத்தன நாள் நான் இருந்தேனே என்ன நீ பாத்தியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்கணுமே தவிர, அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஏன்னா காலம் பதில் சொல்லும். சரியா? அதனால இனிமேலாச்சு யாரையும் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. உங்கள நீங்களே மாத்திக்கங்க. இந்த 4 குணங்கள வளர்த்துக்கங்க. எதிர்பார்ப்ப குறைக்கணும், தனியா நிக்க கத்துக்கணும், வார்த்தைய கட்டுப்படுத்தணும், உங்கள நீங்க மதிக்க கத்துக்கணும். இந்த வீடியோ உங்க மனச தொட்டுருச்சுன்னா, ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்கள மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சொல்லப்போனா எனக்கே ஷேர் பண்ணலாம். அ எமோஷனலா, மோட்டிவேஷனலான வீடியோஸ்க்காக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. முக்கியமா லைக்கே, ஹைப்பே பண்ணிக்கங்க. சரிங்களா? இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா, பை மா.